அதுக்கப்புறம் பாருங்கள் பச்சை பயிரும் நல்லா ஊறியிருக்கு. ஹோல் நைட் ஊறி இந்த உளுந்து ஊறுற வரைக்கும் கூட நான் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம அரைச்சிக்கணுங்க. நல்லா பாருங்கள், கையால் நசுக்குனாலே நசுங்கும் நல்லா. ஒரு நைட் ஃபுல்லாக ஊறிடுச்சுன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, முளை கட்டுறதுக்கு கூட நம்ம அப்படி தான் செய்வோம். நம்ம இட்லிக்கும் அதே மாதிரி தான் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சு அரைச்சிக்கணுங்க நல்லா நைஸாக. நம்ம இட்லிக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரியே பச்சை பயிரை அரைச்சிக்கணும், நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். அதில் பாருங்கள் உளுந்தும் இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறமா உளுந்து அரை அழாக்கு போட்டிருக்கோம். ஒரு அழாக்கு பச்சை பயிறுனா அரை அழாக்கு உளுந்து. இப்போ மூங் தால் ரொம்ப நல்லது இல்லைங்களா, உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஃபைபர் கண்டென்ட். அதுவும் ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வைக்கும்போது அது மறுநாள் அப்படியே நம்ம இருத்துட்டு வச்சோம்னா முளை கட்டிடும் நல்லா. இதில் நம்ம செய்யும்போது ரொம்ப அரிசியை தவிர்த்துட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கும் போது நமக்கு ரொம்ப ஹெல்தி இல்லைங்களா. கார்போஹைட்ரேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சுகர்லாம் இருக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப நல்லது. அதனால் இந்த மாதிரி இட்லி எப்போவாது நம்ம ஒரு தடவை செஞ்சு சேர்த்துக்கலாங்க.